அன்பார்ந்த நேயர்களே, இந்த யூடியூப் என் பேரனுக்காக போடுறேன். அதனால் இதை கொஞ்சம் லைக் பண்ணி பாருங்கள். சின்ன வீடியோ தான். நான் யூடியூப்பில் பேசுகிறத பார்த்துட்டு இவனும் ஆசைப்பட்டான், தாத்தா நானும் பேசுகிறேன் தாத்தான்னு. இவன் ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டியில் கலந்துருக்கிறான். அந்த பேச்சு போட்டியில் கலந்ததை இன்றைக்கி இவர் பேசுவார். கொஞ்சம் ஆர்வமாக கேளுங்க. ஒரு விசித்திரமானது, வித்தியாசமாக எடுத்திருக்கேன். பேசுப்பா, பேசு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீவல்லபன். பிடிக்க நபர் என் அக்கா சங்கமித்ரா. என் அக்கா நான்காம் படிக்கின்றாள். என் அக்கா மிகவும் நல்லவள், என் மீது பாசம் கொண்டவள். மாலையில் என்னுடன் தான் விளையாடுவாள். வீட்டு பாடம் செய்ய உதவுவார். நான் தவறாக எழுதினால் சொல்லி திருத்துவார். மாலையிலே எழுந்து விடுவார். நான் எனது பாட்டி வீட்டுக்கு சென்றால் எப்போது வருவேன்னு காத்திருப்பா. நான் வந்தவுடன் ஏன் என்னை விட்டு சென்றான் கோபம் அடைவா. என் அக்கா நன்றாக வாழ நான் கடவுளை வேண்டுகிறேன். வாழ்க என் அக்கா, வளர்க அவள் அன்பு, ஓங்குக அவள் புகழ். நன்றி. சரி, ஒரு திருக்குறள் சொல்லு. திருக்குறளா? அறத்திற்கு அன்பு சார் என்ப அறியார், மரத்திற்கு மட்டே துணை. சரி, வேற ஏதாச்சும் பாட்டு தெரியுமா? ரைம், இங்கிலீஷ் ரைம் தெரியுமா? தெரியுமே. இப்போ சொல்ல. 10 little firemen sleeping in a row. Ding dong goes the bell in a window. Off to the engine, ho ho ho. Using the big fire, so. When the fire shot, home they go. Back to back, all in a row. Very good. வேற என்ன சொல்கிறோம்? ஸ்கூல் பேர் என்ன? மார்னிங் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். உங்கள் டீச்சர், கிளாஸ் டீச்சர் பேர் என்ன? வர்மபிரியா மேம் அண்ட் தீபிகா மேம். உங்கள் ஸ்கூல் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமே. சரி, இப்போ முடிச்சிருவோம், பேசி முடிச்சிருவோமா? நேஷனல் ஆந்தம் தெரியுமா உனக்கு? என்னது? ஜனகணமனகதி தெரியுமே. பாடிடு. ஜனகணமன கதி தாயக ஜெயகே பாரத பாத்த விநாதா. ஜண்டா பசிந்த குஜராத்த மராத்த யாவில உச்சலயகண்டா. ஜெயகே ஜெயகே ஜெயகே. வெரி குட். இது காற்றை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசுனீங்க. காற்று இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு அதெல்லாம் சொல்லு. காற்றின் அவசியமா? காற்றின் அவசியத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்களா டீச்சரு? அப்போ அது காற்றின் அவசியத்தை பற்றி முக்கியமாக சொல்லி இது நாண்டாதான் இப்படி வச்சுரு. காற்று இல்லைன்னா நம்மளால மூச்சு விட முடியாது. காற்று இல்லைன்னா சைக்கிளுக்கு காற்றடிக்க முடியாது. அடுத்தது நெருப்பால என்னன்னா காற்று கண்டிப்பாக தேவை. சமைக்கிறதுக்கும் காற்று தேவை. அடுத்தது நம்ம தூங்குறதுக்கும் காற்று தேவை. துணி காயறதுக்கும் காற்று தேவை. அடுத்தது ஃப்ளைட்டெல்லாம் ஓடுறதுக்கும் காற்று தேவை. ஹெலிகாப்டர் ஓடுறதுக்கும் காற்று தேவை. அப்புறம் முக்கியமானது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு காற்று தேவையில்ல, மூச்சு விடுறீல்ல? அதுதான் நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? முன்னாடியே சொல்லிட்டியா? நான் தான் கவனிக்கலையா? சரி சரி சரி. அடுத்தது நம்மளுக்கு வீடு தொடச்சா காயறதுக்கு காற்று தேவை. சரி, இப்போ உன்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல விரும்புகிற அறிவுரை? உன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிற இந்த யூடியூப் மூலமாக? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன சொல்கிற? நல்லா படிக்கணும்னு சொல்கிறியா? எல்லாரும் நல்லா படிங்க. சொல்லு. எல்லாரும் நல்லா படி.
ம் அப்புறம் நீயே ஒன்று சொல்லலாம் ஏதாச்சும். நன்றி. நன்றி. சரி. ஆ, மிக்க நன்றி நேயர்களே. இதை பொறுமையாக கேட்டது. ஏதோ குழந்தைகளோட திருப்திக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி நன்றி.